அரசு பள்ளி ஆசிரியை பெயரில் ஹூண்டாய் கிரெட்டா கார் வாங்கி மோசடி செய்ததாக 40 வயது ராஜா குளித்தலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தவணை கட்டவில்லை என நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டிற்கு வரும் வரை தனது பெயரில் கார் வாங்கியது ஆசிரியைக்கு தெரியாமல் போனது எப்படி? கரூர் மாவட்டம் குளித்தலை நகர்பகுதி கலப்பு காலனியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி குளித்தலை அருகே உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கணவர் கடந்த ஆண்டு திருச்சி அருகே திருவரும்பூரில் சாலை விபத்தில் மரணமடைந்ததாகவும் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு தனியாக வசித்து வந்தவர் தங்களுக்கு சொந்தமான பூர்வீக சொத்தை விற்க முயன்றுள்ளார். அப்போது அந்த சொத்துக்களை விற்றுத் தருவதாக கூறி குளித்தலை அருகே உள்ள கோட்டைமேடு கடைவீதி தெருவில் வசித்து வரும் 40 வயது ராஜா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் கார் ஒன்றை வாங்க ஆசிரியை முடிவெடுத்துள்ளார். அப்போது ஹூண்டாய் கிரெட்டா கார் வாங்கலாம் என கூறி தனக்கு தெரிந்த நிதி நிறுவன ஊழியர் ஒருவரை ராஜா அழைத்து வந்து ஆசிரியையிடம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். கடன் பெறுவதற்காக அவரிடம் ஆவணங்களில் கையெழுத்து வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் கார் வாங்கும் முடிவை தள்ளி வைத்த அவர் தான் கொடுத்த ஆவணங்களை திருப்பித் தரும்படி கேட்டுள்ளார். ஆவணங்களை திருப்பித் தராத நிலையில் திடீரென கிரெட்டா காருக்கு தவணை கட்டவில்லை என கூறி மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து ஊழியர்கள் ஆசிரியையின் வீட்டுக்கு வந்து கேட்டுள்ளனர். அதிர்ச்சியடைந்த அவர் தான் காரே வாங்கவில்லை என கூறியிருக்கிறார். பின்னர் விசாரித்த போது ராஜா தனது ஆவணங்களை பயன்படுத்தி காரை வாங்கியதும் அதற்கு தவணை கட்டாததும் தெரிய வந்ததாகவும் அந்த புகாரில் கூறியிருக்கிறார். கார் குறித்து கேட்டபோது தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியிருந்தார். இதனையடுத்து விசாரணை மேற்கொண்ட குளித்தலை போலீசார் மோசடி, தகாத வார்த்தைகளால் திட்டுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ராஜா மணப்புரம் ஃபைனான்ஸில் வாங்கிய ஹூண்டாய் கிரெட்டா காரை திருச்சியில் அடகு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோல பல இடங்களில் ராஜா கைவரிசை காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.